மகா ஃபர்ஸ்ட் நாளைக்கு காலேஜுக்கு போறா. ஆமாங்க. கிளம்பிட்டாளா? கிளம்பிட்டு இருந்தா. எல்லாம் டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. சாராமா? ஆமா. பாமா என் தங்கமே வா. உட்காரு. வா சாரா. ஃபர்ஸ்ட் நாள் காலேஜுக்கு போறா. எப்படி இருக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்பா. ஹாப்பியா இருக்கா? தமிழ்நாட்டிலே நம்பர் 1 காலேஜ். உனக்கு கஷ்டப்பட்டு வாங்கி அந்த சீட்டை வாங்கியிருக்கேன். சரியா? நல்லபடியா படிக்கணும்னு. நான் முதல்ல உனக்கு நீ காலேஜ் போறதுனால ஒரு சின்ன ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன். தேங்க் யூ டாடி. மூடி வச்சுக்க மகா. அங்க காலேஜ் கொண்டு போட்டுமா? கொண்டு போ கொண்டு போ. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க. கொண்டு கொடு. என்னமா? ஆமா. பார்த்து போகணும், பார்த்து இருக்கணும்னு. சரிமா. ஒத்திக்கு ஒரு பிள்ளை ஒத்தியால காலேஜுக்கு அனுப்புறவங்க அங்க பக்குன்னு இருக்கு. அதெல்லாம் ஒன்றாகாது சாரா. நீ நல்லா படிக்கணும். சரியா? அப்போ பேரை காப்பாற்றணும். நல்லா படித்து நல்லபடியாக இருக்கணும். மொதல் நாள் காலேஜ் அனுபவம். இருந்தாலும் ஸ்கூலில் நீ படிச்சுட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. காலேஜில் வந்து நிறைய இது இருக்கும். நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, கேள்வி பண்ணுவாங்க. நீ எதுவுமே பொறுத்தக்கூடாது. உனக்கு ஒரே எய்ம் நல்லா படிக்கணும். சரியா? எல்லாம் நான் போகிற வழியெல்லாம் கொடுத்து விடுவேன். சரியா? ஆடி கார்டு எல்லாமே ஆடி காரில் போய் இறந்துரும். சரியா? போமா ஹாப்பி. சரி நீ உனக்கு வந்து இது வந்து கையில கிடைச்ச ஒரு வாய்ப்பு. நீ இது வரைக்கும் லவ் பண்ணதே இல்லை யாரும், அப்படிதானே? இவன் உன்னை பார்க்க கொஞ்சம் ஸ்மார்ட்டா தான் இருக்கான். உனக்கு ஏத்த மாதிரி இருக்கான். எனக்கு டைப் இல்லை, பட் உனக்கு நீ சொல்லியிருக்கால நிறைய டைப் எனக்கு இப்படி பிடிக்கும். நான் 2-3 தடவை நோட்டீஸ் பண்ணேன். அவனை ஸ்மார்ட் பையன் தான். பார்த்துக்கோ. என்ன உன் கையில தான் இருக்கு. நான் பாத்துக்கலாம். வா கிளாஸ்க்கு நேரம். இல்ல மச்சான், அவன் ஜெபின் வரை இப்போ காலேஜ்க்கே வர மாட்டேங்கான் பத்தியா? ஆமா, என்னாச்சு யாருக்கு தெரியும்? என்னங்க மார்க்கு போலாம் காலேஜ் வரதே இல்லை. நானும் தேடிதான் பார்த்தேன். 2 பேர் நிக்காங்க. அவன் எங்க போனான்னு தெரியல. இது நான் உங்கள்கிட்ட கேட்டோம். நீ பேச அவங்கள்ட்ட மார்க் நம்பர் கேளு. அவன்கிட்ட என்னாச்சு ஏன் வரல அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண. ஒன்றை தானே நீ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ண பழகு. எக்ஸ்கியூஸ் மீ மார்க் ஏன் வரல காலேஜ் தெரியல. எங்கிட்ட அவன் சொல்லல. அவன் நம்பர் கிடைக்குமா? எதுக்கோ? இல்ல எனக்கு மார்க்ட்ட கொஞ்சம் பேசணும். சரி நம்பர் சொல்லுங்க. ஓகே தேங்க் யூ. சொன்னேன்ல எக்ஸ்பிரஸ் பண்ண பழகு. ஒன்னே நீ கால் பண்ண போறேனா? ஹலோ ஹலோ ஹலோ, இது மார்க் தானே? ஆமாம். நீங்கள் யார்? நான் சாரா பேசுகிறேன். சாரா தெரியலையே. அது தெரியாதா? காலேஜில் பார்த்துருப்பீங்களா? காலேஜில்? ஓ நீங்கள் சொல்லுங்க. ஆமாம். ஏன் நீங்கள் காலேஜ் வரதில்லை? இப்போ ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. அது கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் வரல. உங்களை பார்க்க முடியல. ஆமாம். உங்களுக்கு என்னாச்சு? உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறீங்க. ஃபீவர் ஆகிட்டு. உங்களை பார்த்து ரொம்ப ஃபீவர் ஆகிட்டு. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. உங்களை பார்த்து ரொம்ப பாடி ஃபீவர் ஆகிட்டு. அதுதான். நீங்கள் நாளைக்கு வந்துடுவீங்களா காலேஜுக்கு? ஆமாம், நாளைக்கு வந்துடுவேன். நான் உங்களுக்கு ஒரு லைன் யோசிச்சு வச்சிருக்கேன். நான் சொல்லிட்டா? என்ன லைனு சொல்லுங்க கேட்கலாம். மார்க்கு நீ என் நெஞ்சில் போட்ட மார்க்கு அது போகவே மாட்டேங்க. பார்த்த அன்னைக்கு விழுந்த மார்க்கு தான். நானும் எழுதி வச்சிருக்கேனே. என்னது சொல்லுங்க. சாரா, நான் உங்களை நினச்சி ஆகிறேன் கேரா. ஆமா, நான் சொன்னதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா இல்லையா? என்னைக்கு மீட் பண்ணலாம்? நாளைக்கா? நாளைக்கு. நீங்க அப்ப நாளைக்கு காலேஜ் வரீங்களா? ஆமாம், பார்க்குறதுக்குனே வருவேன். நாளைக்கு மீட் பண்ணுவோம். அப்போ நம்ம சரி, எந்த ரெஸ்டாரண்ட்? ரெஸ்டாரண்ட் வேணா, நம்ம காலேஜ்லேயே மீட் பண்ணுவேன். ஓகே, பாய். லவ் யூ. லவ் யூ டூ. எப்பவும் நை 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 உங்க அப்பா தான் நை நை நின்று இருந்தா நீனும் நை 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 நின்று இருப்பியோ? கட்டுச்சு வா.
வாங்க. இது யாரு? அம்மா அப்பா சார். வாங்க சார். உங்க பிள்ளை என்ன பண்ணுது யாது பண்ணுது எதுவும் தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் முடிஞ்சிருக்கு. மார்க்ஸை பார்த்தீங்களா? உங்களுக்கு எடுக்க மார்க்ஸை பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் வருஷமா சார்? கிளாஸ்ல இவ்வளோ மாதிரி கேவலமான மார்க் யாருமே எடுக்கல. கிளாஸ்ல ஒழுங்கா வரது கிடையாது. இருக்கையில எல்லா படமும் ஃபெயிலு. சரி இப்போ ஃபர்ஸ்ட் வருஷமா சார்? போகவே நல்லா பிக்கப் பண்ணி ஃபர்ஸ்ட் வருஷத்துல பிக்கப் பண்ணதானே திருப்பி அடுத்தது எல்லாமே படிக்க முடியும். சரி இந்த ஒரு நேரம் வாய்ப்பு கொடுத்துருங்க. அவங்க கிளாஸுக்கு வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் மார்க் தான் எடுத்திருப்பாங்க. கிளாஸுக்கு ஒழுங்கா வரது கிடையாது. வெளியே காலேஜ் போனாலும் என்ன பண்றா ஏது பண்ண எல்லாமே கொஞ்சம் விசாரிக்க வீட்டுக்கு போய் ஒழுங்கா படிக்க வைங்க. அவனை உட்காந்து பேசுங்க, என்னென்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க. சரியா? ஓகே சார். அரேம்மா ஒழுங்கா படிக்கணும்னா என்ன சார் இது? இவர் திட்டுறது எனக்கே கேட்க மாட்டேங்குது. கிளாஸ்ல அத்தனை பேர் இருப்பாங்க, பாடம் நடத்தவன கேட்குமா கேட்காதா? அப்பா இத நடத்துறது ஒண்ணுமே புரியாதுப்பா. அதனால லெக்சருக்கே உட்கார மாட்டேன். இப்படி பேசி பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தா எங்க எடுக்க முடியும்? அவர் பேசுறது நமக்கே கேட்க மாட்டேங்க, அப்புறம் பிள்ளைங்களுக்கு எப்படிங்க கேட்கும்? அதெல்லாம் நீ ஒன்றும் டென்ஷன் எடுத்துக்காத, அவங்க வா போலாம். சாரா இங்க பாரு, நீ படிச்சு இந்த பெரிய காலேஜ்ல படிக்காம பாஸ் ஆனது பிரச்சனை கிடையாது. ஒரு டிகிரி வாங்கணுமே, பிள்ளை ஒரு டிகிரியோட இருக்காத காட்டுறதுக்காக இந்த காலேஜ்ல கொண்டு சேர்த்திருக்கேன். பெரியது இந்த பெரிய காலேஜ்ல படிக்கிறாங்கிற ஒரு இதுக்காக தான், அந்தஸ்துக்காக தான் நான் சேர்த்து கொண்டு படிக்க வைக்கேன். யாராவது என்ன சொன்னா சொல்லு, சார் மாதிரி இந்த டீச்சர் மாதிரி என்ன சொன்னா சொல்லு, தூக்கிடுவானா? நீங்க எதை பத்தி நீ கவலைப்படாது, சொல்லி வை. சொல்லி கொடுங்க. பாப்பாவை நினைச்சது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுக்குங்க? பிள்ளைலாம் நல்லா படிச்சுட்டு தானே இருக்கா, எதுக்கு போட்டுக்கலாம்? என்ன அவ போன் எங்க போட்டுட்டு அவ எங்க போனா? பாப்பாங்க வாஷ்ரூம் எதுவும் போயிருப்பாலாம் இருக்கும். இது யாரு கூட சேர்ந்து இந்த போட்டோ எல்லாம் எடுத்துக்கா பாரு. இது யார் போட்டோ? நான் சொல்றேன்ல, நான் ஆரம்பத்துல இருந்து 2-3 நேரம் சொன்னேன். அவன் நடவடிக்கை எல்லாம் இதெல்லாம் சரியில்லை. நான் அலைஞ்சு திரிஞ்சு இவ்வளவு பெரிய காலேஜ் அவளுக்கு இடம் வாங்கி கொடுத்தேன். அவன் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இது யாருங்க அந்த பையன்? யாருன்னே தெரியல. நீ போன் அடிக்க, நீ அந்த ஸ்பீக்கர்ல கூட அட்டெண்ட் பண்ணுங்க. என்ன லவ்வர்னு போட்டுருக்கு? ஹலோ பேபி, வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்களா பேபி? ஏய் யார்ல நீ? ஐயோ ஐயோ லே போன் வச்சுட்டான் பாரு. யாருங்க இது? எனக்கு இப்போ என்ன பண்ண பாரு. நான் அக்கம் பக்கத்துல எல்லாரும் சொன்னாங்க, உன் பொண்ணு இப்படிலாம் அங்கங்க போறா, வைக்கிறா, பேசுறா, பயமுட சுத்துறான்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. நான் தான் கேட்கல. என் பிள்ளை மேல கண்ணு மூடித்தனமான நம்பிக்கை வச்சிருந்தான் பாத்தியா? அதுக்கு இவ எல்லாமே என்ன பாரு, என்ன பண்ணே தெரியல. ஃபர்ஸ்ட் இயர்ல ஏகப்பட்ட அரியர் வச்சா, செகண்ட் இயர்ல பாரு இவ காலேஜ் படிப்ப முடிப்பாள் என்னன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. டிகிரி வாங்குறதுக்காக தான் இவ்வளவு பாடுபட்டேன் நான். கடைசியில பாரு. இங்க வா. சொல்லுங்க மம்மி. யார் இது? எந்த மம்மி? வேல் பேப்பர்ல என்னத்த வச்சிருக்கா நீ? வேல் பேப்பர் யார வச்சிருக்கா நீ? நீங்க யார் போன் எடுத்தீங்க? போனை ஏன் எடுத்தேனா? முதல்ல யாருன்னு சொல்லு எனக்கு. அது அம்மா ஃப்ரெண்டுமா. ஃப்ரெண்டா? சரி, இப்போ நான் லவ்வர்னு போட்டு பறஞ்சு வச்சிருக்காரு யாரு? அவன் என்ன டார்லிங்க முத்தம் கொடுத்துட்டு அலைறான். என்ன நடக்குங்க? உன்னை படிக்க அனுப்பிச்சனா ஊர்ல சுத்திட்டு வரதுக்கு அனுப்பிச்சனா? உன்னைய எங்களுக்கு நல்லா வேணுமா? உன்னை நல்லா செல்லம் கொடுத்து வளர்த்துக்கு நீ எங்களை நல்ல தலைமுறை வச்சுட்டா. நீ பாத்து உங்கள என்ன பாத்துட்டு நிக்கீங்க பாட்டுக்கு? அன்னைக்கு அந்த பக்கத்து வீட்டுல சொன்னாங்க, ஆனா நான் அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தேன் தெரியுமா? என் பிள்ளை பத்தி எனக்கு தெரியும், நீங்க ஒண்ணும் பேசாதீங்கன்னு. கண்டவன் போன் பண்ணி உமா குடுக்குற அளவுக்கு நீ வச்சிருப்பாப்புல. நீ ஏன் சாரா இப்படிலாம் பண்ணா? அவ ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்லிட்டு தான், பொட்ட பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்காதீங்க செல்லம் கொடுக்கான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. நான் தான் கேட்கல. என் பிள்ளை என் மானத்தை காப்பாத்துவா, என் பேரை காப்பாத்துவான்னு சொல்லி நான் உன்னை எவ்வளவு பெரிய காலேஜ்ல படிக்க வச்சிருந்தேன். உனக்கு எவ்வளவுதான் செலவு பண்ணேன். டெய்லி நீ போறதுக்கு காலேஜ் பிறகு ஆடி காரு. 10 வருஷம் நாங்க தவம் இருந்து பெத்தோமா, அந்த ஒரு காரணத்துக்காக தான் உனக்கு செல்லம் கொடுத்தோம். நீ அந்த செல்லத்தை இப்படி பண்ணுவியா நீ? அது யாரு என்னன்னு தெரியுமா உனக்கு? அவன் யார்? அவன் அது வாயை திறந்து பேசு. நீ யார் அவன்? அவன் பேரு மார்க்குமா. மார்க்கு கீர்க்குன்னுட்டு மூச்சு மோரையும் பாரு, என்ன லட்சணமயத்துல இருக்கு. உங்களுக்கு படிக்க அனுப்பிச்சா நீங்க இப்படிதான் லவ் பண்ணிட்டு வைக்க போல. என்ன முதல்ல படிங்கம்மா, முதல்ல படிங்க, அதுக்கப்புறம் வேலைக்கு போங்க, அதுக்கப்புறம் மீதி எல்லாம் பார்க்கலாம்.
தெரியாதா? ஆ இப்ப மட்டும் இப்படி அழுதுகிட்டே இரு. என்னைக்கு அவனை அடிச்சிருக்கமா அந்த கையால இப்படி அடிக்க வைக்கிறீங்க? பேசாதம்மா நீ. அப்போ நீ போ, என் மூஞ்சில முழிக்காத. எரிச்சலா வருது. பிள்ளை பாசம் கட்டி வளர்க்கறதுக்கு நம்ம இது வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். ஊர்ல தலை காட்ட முடியல தெருவுக்குள்ள. ஒவ்வொருத்தையும் சொல்லும்போது நான் நம்பினேனா? எவ்வளவு நேரம் ஆயிட்டு போன் அடிக்க எடுக்கானா? துமுத்தவன் அலைதான், வேற ஒண்ணும் கிடையாது. அம்மா இல்ல எங்க போயிட்டு வந்தா? எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்குமா? எக்ஸ்ட்ரா கிளாஸா? எவங்கள உனக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் 12 மணி வரை வச்சிருக்கான்? காதுல பூச்சுட்டிக்கிட்டு அலைதியோ? நொறுக்கி விடுவான் பாத்துக்க. கண்ணை மட்டும் விட்டுட்டு தொழிய உரிச்சு விடுவேன். ஒழுங்கா இருந்துக்கிடணும். அப்பவே உன்ன சொல்லியிருக்கேன், கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி போனோமா வந்தோமான்னு இருக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா கிளாஸ் நாங்க படிக்காத முட்டாள் கிடையாது, நாங்களும் படிச்சிருக்கோம். காலையில 8 மணிக்கு ஸ்கூல் போனா 4 மணிக்கு நாங்க வந்துருவோம். எவ்வளவு உனக்கு 12 மணி வரை எடுக்கா? நீங்க படிச்சது ஸ்கூல், நாங்க படிக்கிறது காலேஜ். எல்லாம் இந்த மாதிரி இந்த எக்கத்தால பேச்சு ஏன்ட பேசிட்டு இருக்காத. சொல்லிட்டேன், இந்த பாரு மார்க்கு நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். அப்பா இல்லாம நான் ஒத்தையில அம்மா தூத்து தொடச்சி வீட்டு வேலை பார்த்து உன்னைய படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். நாக்கும் புரிஞ்சுச்சா? 4 பேரு நாக்கு மேல பல்லு போட்டு பேசுற அளவுக்கு வச்சுக்கிடாத. புருஷன் இல்லாதவா பிள்ளைகளை வளர்த்து விட்டுருக்க லட்சணம் மாதிரி சொல்லதுக்கு வச்சுக்கிடாத. பக்கத்து வீட்டுக்காரி ஜான்சி காத்துக்கிட்டு இருக்கா, எப்போ உன் பையன் தகுதலையா போவான் நாக்க புடுங்க மாதிரி 4 கேள்வி கேட்கணும்னு. அவ பிள்ளை அப்படிதான் அலையுது. புரிஞ்சுச்சா என்ன சொல்லுதேன்ட்டு? அவ அந்த ஆனந்தி அவ பெரிய சீமையில இல்லாத பிள்ளைய பெற்று வச்சிருக்காளாம். ஆமா, சிரிக்காத, உண்மையில தான் சொல்லுதேன். நீங்க அம்மா பக்கத்து வீட்டுக்கார ஆண்டி எல்லாம் கொண்டு இங்க உள்ள நுழைச்சிட்டு இருக்கீங்க. பிறகு நீ சும்மா சிகரெட் குடிக்கிறவன் கூட நிப்பா. ஆனந்தி சொல்லுவா உன் மகன் சிகரெட் குடிச்சாம்பா. பிறகு அந்த கெட்ட பேர் நமக்கு தானே வருது. போ போய் வாத்தியார் என்ன எழுதி போட்டாலும் அதை எடுத்து டக்கு டக்குன்னு படிச்சுட்டு அம்மைக்கு ஓரல் சொல்லு போ. இங்கிலீஷ் தெரியுமா உங்களுக்கு? போல எனக்கு எல்லாம் தெரியும். இங்கிலீஷ் இருந்தா நீயாமா வீட்டு வேலை செய்ய போற? வந்துட்டான் பெருசா. எல்லாத்தையும் படிச்சவங்க இங்கிலீஷ் படிக்காம போயிட்டோமே நம்ம. வாங்க வாங்க மேடம் வாங்க. மணி நாவல உனக்கு உன் மொபைல்ல மணி எத்தனை பாரு. எங்க போயிட்டு வர எவ்வளவு நேரம்? யாரோட சுத்திட்டு வரிய? அந்த பையன் தான் சுத்திட்டு வரா நீ? ஏ வாண்டதான் கேட்கேன், பதில் சொல்லு. இவ்வளவு எங்க போயிட்டு வர நீ? எப்பா இந்த அடிக்கிற வேலை என்ன வச்சுக்கிறாங்க சரியா? சத்தம் கூடாத, சத்தம் கொடுக்காத. இதுக்கு மேல என் லைஃப் நான் பாத்துக்கிறேன். இப்படி அடிக்கிற வேலை வச்சுட்டு மரியாதையா இருந்துக்கோங்க இந்த வீட்ல. 2 பேரும் சொல்றேன், அம்மா அப்பா 2 பேரும் தான். அவளை அப்படி பேசிட்டு போறா. செல்லம் கொடுத்து கொடுத்து ஒரே ஒத்தைக்கு ஒரு பொட்ட பிள்ளை நினைச்சு மார்புல நெஞ்சில போட்டு வளர்த்த பிள்ளை. என்னங்க இவ்வளவு நேரம் தூக்கத்து ஒரே சவுண்டா இருந்து என்னாச்சுங்க? என்னங்க ஐயோ என்னாச்சுங்க? என்னாச்சு? எதுக்கு சத்தமா கட்டுச்சு? என்ன ஆயிட்டு? வா உட்காரு. சாரா எப்ப வந்தா அவனுக்கு தெரியுமா? நான் தான் டெய்லி பாத்துட்டு இருக்கேன், லேட்டா தாங்க வருவா. இப்போ அவ நான் அதுல நின்றுட்டு இருக்கேன். அவ பயந்து பயந்து வந்துட்டு லைட்டை போட்டுதா. நான் அவட்ட கேட்கேன், இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வந்தான்னு சொல்லி கேட்கேன். அவ திமுறா பேசுதாமா, என்கிட்ட எது தெரிஞ்சு பேசுறா. யாரு பாப்பாவா? பாப்பா 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 பாப்பான்னு செல்லம் கொடுத்து இப்படி நம்ம கெட்டு போய் நிற்கும். அவளுக்கு என்னமா குறை வச்சோம்? அவ பிறந்ததுல இருந்து அவளுக்கு என்ன குறை வச்சிருப்பானா? சரிங்க, ஒன்னும் டென்ஷன் எடுக்காதீங்க, நம்ம அவட்ட பேசுவோங்க. இல்ல என் மேலதான் எதுவும் தப்பு இருக்கா? பிசினஸ் அங்க இங்க நடந்த பிள்ளை நான் ஒழுங்கா பாக்கலையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க நம்ம படிக்கும் போதுல இந்த ஸ்கூல்ல படிக்க அந்த அவ விரும்பின ஸ்கூல்ல படிக்க வச்சேன், ஒரு விரும்பின காலேஜ்ல படிக்க வச்சேன். இது அவ கேட்டது எல்லாமே நான் வாங்கி கொடுத்தேன். பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்குங்க, தன் பரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான்னு இருக்கு. ஒருவேளை நம்ம தான் செல்லம் கொடுத்து ஒருவேளை கெடுத்துட்டோமா என்ன, அது ஒண்ணுமே தெரியலங்க. சரி விடுங்க. இது பிறந்த இது இருந்து அவளுக்கு நம்ம ரொம்ப செல்லம் கொடுத்துட்டோமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஆமா, நான் சின்ன வயசுல இருந்து பேச மாட்டான்னு எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன். இன்னைக்கு அவ என்னை எழுந்திருந்து பேசிட்டு போறா. பின்னால யார் தகப்பன தாயும் பாப்பா நினைச்சா இன்னைக்கு அவ பாரு என் நெஞ்சிலே ஏறி மிதிச்சுட்டு போற மாதிரி பேசிட்டு போறா. என்னால தாங்கவே முடியலமா. இந்த பைபிள்ல கூட ஒரு வசனம் உண்டுங்க, பிறம்பை கையாலதான் தன் மகனை பகைக்கிறான்னு. நம்ம தான் நம்ம பிள்ளைக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து
அவ கேட்குறது எல்லா விஷயமும் நம்ம பண்ணி கொடுத்தோம். ஆனால் சர்ச்சுக்கு போகிறது விஷயத்துலையோ யூத் மீட்டிங்க்கு அந்த இதெல்லாம் நம்ம விட்டுட்டோமோன்னு பயமாக இருக்குங்க. என்ன பண்ணுங்க எனக்கே தெரியலம்மா. சரி ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒன்றும் டென்ஷன் எடுக்காதீங்க. அம்மாவிட்ட நாளைக்கு காலையில் நான் அவட்ட பேசுகிறேங்க. மா சொல்லுமா. நான் காலேஜ் போயிட்டு வரேன். இருல பால் ஆற்றி வச்சிருந்தேன். இந்தம்மா பால் ஆற்றி வச்சிருந்தேன், குடிச்சிட்டு போ. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ல உங்களை நம்பலாமா? சிந்திராம நம்பலாமாவா? என்னெல்லாம் கேள்வி? பெத்த தாயை பத்தி கேட்குற கேள்வியா இது? உள்ளேயாச்சும் போட்டச்சிங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? இப்போ குடி. பரவாயில்லம்மா, நீ உனக்கு நீ வளர்ந்ததுக்கு எங்களுக்கு நீ என்னெல்லாம் சொல்லி தர்றியோ இல்லையோ இதை மட்டும் நல்லா கத்து வச்சுக்கோங்க. பெத்தைகளை எப்படி சந்தேகப்படணும்னு மத்தையிலலாம் நம்புங்க. மத்தைய கூட பரதேசம் போங்க. சந்தேகப்படலையா? சந்தேகப்படலையானா நீ அந்த மாதிரி தான் நடந்திருக்கா? நேத்து நீ அப்பா பத்தி என்ன பேசுனா? நீ நான் அப்படிதான் பேசுவேன். கையெல்லாம் வைக்கிற வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா பாருங்க. நான் இப்போ மேஜர், சரியா? மேஜர் எனக்கு தெரியும். எனக்கு என் வாழ்க்கைக்கு எனக்கு என்ன வேணும்னு. அது எப்போ தெரியும்? இப்ப மேஜர் ஆன பிறகு தானே தெரியும். இதுக்கு முன்னாடி எல்லாம் உங்களுக்கு தெரியாம போச்சு. இப்ப தெரியுதுல, விடுங்கம்மா ஆள. இல்ல சொல் பேச்சு கேளு. என்ன செய்ய இவன் இப்படி இருக்கான்? வேலைலாம் எப்படி போகுது? வேலை நல்லா தானே போகுது. அந்த வெட்டி தண்டம் காணும். கேர்ள் ஃப்ரெண்டு கூட சுத்த போயிருமா? ஆமா, அவளுக்குன்னு ஒருத்தர் கிடைச்சிருக்கான் மாதிரி ஒரு கூருக்கு ஆக மாட்டானா? பைசா பின்னாடி சுத்துற வேலை சொன்னா புரியுதா? நம்மள மாதிரி இருக்கணும்ல சிங்களா. ஆமா சிங்கள வாழ்க்கை நல்லா இருக்கு. இந்த லோச்சாவே நமக்கு தேவை. நான் வந்துட்டேன். உட்காரு சார். என்ன ரொம்ப சீக்கிரம் வந்திருக்கீங்க? ஒரு மாதிரி இருக்க வந்தோன்னு ஏதோ சொல்லுவீங்களா? இன்னைக்கு அங்க போனேன் இங்க போனேன். கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குடா. கஷ்டமா இருக்கு மச்சான். நான் 2 பாட்டில் அதச்சை சீக்கிரம் ஒரு 2 இல்ல 4 பாட்டில் வாங்கிட்டு வா. என்ன ஆயிட்டோம் இன்னைக்கு? பிரச்சனை ஏதாவது ஆயிட்டா? ஆமா மச்சான். மச்சான் 2 வருஷம் மச்சான் பிரச்சனையே இல்லைல்ல, நல்லா போயிட்டு இருந்து. நேற்று ஒரு 2 நாள் முன்னாடி என்ன ஆயிட்டுனா, ஸ்மோக் பண்ண அவளுக்கு சொல்லி கொடுத்தேன் பார்த்துக்கோ. அப்போ முதல் முறையாக ஸ்மோக் பண்ணிட்டு எனக்கு தொண்டை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹாப்பிடென்ட் வாங்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. ஃபோனை இங்கே மறந்து வச்சுட்டு போயிட்டா. நானும் சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். டக்குன்னு ஃபோன் வந்துச்சு மச்சான், பேபி அப்படின்னு வந்துச்சு. நான் பார்த்தோன்னே பேபின்னு சேவ் பண்ணியிருக்காளே, ஏதாச்சும் ஃப்ரெண்டாக இருக்கும் நினச்சிட்டு எடுத்து பேசினேன். கரெக்டாக நான் எடுத்து பேசி ஒரு பையன் பேசினான். அப்போது நான் ஹலோ நீங்கள் யார் அப்படிங்க? நான் சொன்னேன் நீ யாருலாம் அப்படின்னு என்னைய பற்றி கேட்கான். அப்போ நான் சொன்னேன் நான் 2 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட நாங்கள் 2 பேருமே கல்யாணம் முடிக்க போகிறோம். நாங்கள் 2 பேரும் சின்சியராக இருக்கோம். அப்படி இப்படின்னு நான் ப்ரப்போஸ் பண்ண விஷயத்தெல்லாம் சொன்னேன். அவன் சொல்கிறான் நாங்கள் 1 மாதமாக 2 பேரும் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டாக கமிட் ஆகிட்டு இருக்கோம். நீ யார் நடுவில் வந்து 2 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னான். அப்படி இப்படின்னு என்ன சொன்னான். எனக்கு ரொம்ப கவனனால நான் சொல்லிட்டு மூஞ்சி கிஞ்சி அடிச்சு உடச்சி பேத்து எடுத்துருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன் மச்சான். உண்மையே சொல்லு, நான் ஃபர்ஸ்டே ஒன்று சொன்னேன்னா இல்லையா, அவ பைக்ல சுத்திட்டே இருக்கா அந்த பையன் கூட. நான் 2 நாளா பார்த்தேன், கெட்டி பிடிச்சது சுத்திட்டு இருக்காங்க 2 நாள். மச்சான் மச்சான் நீ கேட்கவே மாட்டேன். பாட்டே மச்சான் உன் ஆள நரிமன் பாயிண்ட்ல போய் எப்படி ஆக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. என்னடா இது, உனக்கு எப்போ இந்த போட்டோ கிடைச்சு? நான் நரிமன் பாயிண்ட்ல டூருக்கு போனேன், அப்போ இருந்துச்சு. அதான் சொன்னேன் நான், அவளை நம்பாதீங்க மச்சான். பாட்டில் கிடைக்கலாம் மச்சான். என்ன செய்ய? மாஸ்க் போட்டுருக்க மச்சான். இது அவதானா? இல்ல மச்சான் அவதான் மச்சான். நான் பாட்டே சைடுல நாளைக்கு வேலைக்கு வரீங்க சரி சொன்னேனா? நரிமன் போயிட்டு அன்னைக்கு உள்ளதுல என்ன மச்சான் இது? ஏன் மச்சான் இப்படி பண்றா? நான் சொல்ல நான் கரெக்டா பார்க்கல. அதனாலதான் ஏதாவது தப்பா நான் யோசிச்சிடக்கூடாதுன்னு நான் விட்டுட்டேன் மச்சான். இப்பவும் பார்க்கும்போது கரெக்டா இருக்கு. அது விளையாடுதான். இவனை என்ன மச்சான் பண்ண? இவன் இப்படி பண்ணிட்டு இருக்க சும்மா மச்சான். கூடாது, அந்த பையனை நீ பிடிச்ச அடி ஃபர்ஸ்ட். டேய் அந்த பையன் என்ன தப்பு பண்ணா? அவனை பிடிச்சு அடிச்சு எனக்கு என்ன கிடைக்க போகுது? பண்ற தப்பெல்லாம் இவ பண்றா. இவளை விட்டு அந்த பையனை இருக்கு மச்சான் நம்ம அடிக்கணும். நீயே கொஞ்சம் லாஜிக்கா யோசியா. இப்போ நீயும் ஒரு பொண்ணு லவ் பண்றீங்க, அந்த பொண்ணு கூட நான் கமிட் ஆனா நீ அந்த பொண்ணு அடிப்பியா இல்லை என்ன அடிப்பியா? அவ தான் என்னை வந்து ப்ரப்போஸ் பண்ற ஒன்னையா வச்சுக்கிட்டு நான் உன்கிட்ட வந்து சொல்றேன், நீ யார் அடிப்ப? லாஜிக்கா நீயே யோசி மச்சான். சரி மச்சான், நீ பார்த்துக்க.
அவளை அன்னைக்கு சொன்னால பண்ணல. அவன் உண்டு இல்லாம பண்ணல. அவன் பைசாக்காக தான் பழகிட்டே இருக்கான். சரி மச்சான் ஒரு பாட்டில் வாங்கி தருவோம். அப்புறமா பார்க்கலாம். ஃபோன் பண்ணி கூப்பிட்டா எப்போ வருவானே தெரியாது. மார்க் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருந்தா உன்கிட்ட கொஞ்சம் இம்பார்ட்டண்டா ஒன்று பேச வேண்டியது இருக்கு. சொல்லு. நான் 2 வாரமா உன்னைய பார்த்துட்டு இருக்கேன். ஒழுங்கா கால் இல்லை, மெசேஜ் இல்லை. நான் ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்க. என்ன ஆயிட்டோம்? அது இப்போ எக்ஸாம் நடக்குதுல, ஸோ வீட்லேயும் கொஞ்சம் ஃபோனை பிடுங்கி வச்சிடுறாங்க. தான் எனக்கு கால் பண்ண முடியல. வீட்டில் ஃபோனு பிடுங்கி வச்சிருக்காங்களா? ஆமாம். ஆனால் ராத்திரி 2 மணிக்கெல்லாம் ஆன்லைன் அப்படின்னு காட்டுட்டேன். அது எங்கள் அம்மா எப்பமாச்சும் எடுத்து பார்ப்பாங்க என் ஃபோனை. ஆனால் உன் ஃபோனில் தான் வாட்ஸ்அப்பில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு, இன்ஸ்டாகிராமில் பாஸ்வேர்டு இருக்கு. உங்கள் அம்மாவுக்கு உன் ஃபோன் லாக் கூட தெரியாது. நீ உங்கள் வீட்டில் செல்ல பிள்ளை. இதில் உங்கள் அம்மா அப்பா இன்னொரு வரை உன் ஃபோனை செக் பண்ணவும் மாட்டாங்க. இல்லை, அன்னைக்கு யாரோ கால் பண்ணிட்டாங்க தெரியுமா எனக்கு இன்ஸ்டாகிராம். யார் கால் பண்ணா தெரியல. எங்கள் அம்மா அதான் எடுத்து என் ஃபோனை பார்த்துப்பாங்க. அப்போ உங்கள் அம்மா அந்த 1 நிமிஷம் எடுத்து பார்த்தது 3 மணி வரை ஆன்லைன்னு காட்டுச்சு. அது எனக்கு சில டைம் ஃபோன் ஸ்டக் ஆயிரும்பா. ஸ்டக் ஆயிரும். உண்மையே நீயா சொல்லிடு சாரா. நான் இப்போ இல்லை என்ன உண்மை சொல்ல, நான் உண்மையாக சொல்லிட்டு இருக்கேன். நான் 3 நாள் முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட குடிச்சிட்டு இருக்கிறப்போ ஜூனியர்லேருந்து ஒரு பையன் வந்து நீயும் ஒரு பையனும் பைக்கில் கெட்டி பிடிச்சி போயிட்டு இருந்த ஃபோட்டோவை எனக்கு காமிச்சான். யார் சொன்னா? அந்த ப்ரூஃபோட ஃபோட்டோ வந்துச்சு. காமி பாப்பா எங்கே இருக்கு? உனக்கு காட்டி ஒன்றும் நான் ப்ரூஃப் பண்ணணுன்ட்டு தேவை கிடையாது. நான் சொல்கிறேன், பேசாமல் அந்த பையனை விட்டுரு. இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அந்த பையன் யாரு? அதே என் ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டு கூட தான் இப்படி ஹக் பண்ணிட்டு போல. ஆக்சுவலி என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸும் நாங்கள் சைல்ட்ஹுட்லேருந்தே ரொம்ப க்ளோஸ். அம்மா இந்த 2 வருஷம் வராத சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ நடுவில் எதுக்கம்மா வந்துச்சு? இல்லை, அவன் வந்தனால இப்போ நீங்கள் என்கிட்ட பேச மாட்டீங்களா? அவன் வந்தனால நீங்கள் எங்களுக்கு கால் பண்ண மாட்டீங்களா? என்ன நினச்சிட்டு இருக்கோம்? மெசேஜ் சொன்னோடனே நான் கேட்கணுமோ? மார்க் இப்படி அடிக்கிற வேலைலாம் வச்சிருக்கல சரியா? என்னடி அடிக்கிற வேலை வச்சுக்கோ, நொடிக்கிற பிரேக்கப் பண்ணிரு மார்க். இப்பலாம் நீ பண்ணல விடு. நீ இததான் எதிர்பார்த்து பிரேக்கப் பண்ணு மார்க். இதுக்கு மேல நமக்குள்ள இதெல்லாம் செட் ஆகாது. சொல்லட்டுமா? நீங்க வருவீங்களா, எங்க பைசாவை சாப்பிடுவீங்களா, எங்க டைமை குடிப்பீங்களா, எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்போ இன்னொருத்தையும் கடைசியா நான் இழிச்சவன் என்னன்னா, இன்னொருத்தையும் கடைசியா அவ பின்னாடி போய் அவன் பைசா முடியறாரு, அவன் கூட நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்றேன்ல. இப்போ என்ன ஆச்சு? இல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா சரி, பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகே. பேபி இதெல்லாம் என்ன பேச்சு? பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட எப்படியா பேசுவாங்க? க்ளோஸ்டா? அம்மா உங்க இன்னும் க்ளோஸ். எங்களை நல்லா தெரிஞ்சு அதான் இப்படி கெட்டி பிடிப்பு வேலை, பீச்சுக்கு போற வேலை, ஐஸ்கிரீம்லாம் ஒன்னாதான் திம்பாங்க போல. எனக்கு தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கு, அதனால எனக்குன்னு இருக்கா, பப்பு இருக்கான். நாங்க எல்லாரும் இப்படிதான் கெட்டி பிடிச்சு தலையிடமோ? இப்ப என்ன பண்ண சொல்றேன்? லாஸ்டா சொல்றேன், உண்மையா சொல்லு. உனக்கு நான் வேணுமா அவன் வேணுமா? நீ அடிச்சல நீ உண்மையா சொல்றேன். இந்த பேட்ச் மாத்திர வேற இருக்கு. இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. மரியாதை சொல்லு, நான் வேணுமா அவன் வேணுமா? பிரேக்கப். என்ன பிரேக்கப்? நீ சொன்ன உடனே நமக்கு பேருந்துமோ? மார்க் உன்னை நான் அடிக்காத சொல்றேன் மார்க். என்ன இன்னும் ஓவரா பேசிட்டு இருக்க? இப்படி விட்டுருவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? விட்டுருவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஓடணும் விடு. இப்படி ஓடணும் விடு மாதிரி நினைச்சியா? என்னடி விடு? என்னடி விடு? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னத்த சொல்லிட்டு இருக்க? நீ என்னடி சொல்லிட்டு இருக்க? நான் நீ யான் கூட தான் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா நீ இன்னொரு பையன் முன்னாடி போற நான் பார்த்துட்டு இருப்பேன் நினைச்சிருக்கியோ? நம்ம இவ்வளவு சான்ஸ் இருந்தோம். எங்க அப்பா மட்டும் தெரியாம நீ கூப்பிட்டு நேற்று இருக்கு, நீ கூப்பிட்டு பீச்சுக்கு நம்ம ஐஸ்கிரீமா சாப்பிட போனோம். அதுக்கு யாருக்கு இப்படி பண்ற விட்டுற மாதிரி. இதுக்கு மேல நீ பின்னாடி நான் வரைய மாட்டேன். நீ உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆயிரும்.
அப்புறம் இந்த இதெல்லாம் பண்ணி தண்டி நீ ஏமாத்தின, இதெல்லாம் பண்ணி தண்டி நீ ஏமாத்தின. நல்லா இருந்த என் மனசை பண்ணி நீ தானடி. நீலாம் உயிரோட இருக்க கூடாது, நீலாம் உயிரோட இருக்க கூடாது. எனக்கு கிடைக்காதவன் நீ எவனுக்கும் கிடைக்க கூடாது. அப்பா என்னை அந்த பையன் கழிச்சு ரொம்ப அடிச்சிட்டப்பா. நீங்க அங்க போய் என்னால நகர கூட இல்ல, உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருக்குப்பா. அந்த பையன் அடிச்சிட்டான்ப்பா. நான் செத்துருவேன் போல இருக்கு. உங்களை பார்க்க கூட முடியாது நினைக்க. நீங்க வாங்கப்பா. அப்ப காலேஜ் பின்னாடி இருக்கேன்ப்பா. அந்த பையன் நீ பயப்படாத பயப்படாத, உடனே வர உங்க காலேஜ் பின்னாடியா. அது சாரா அழாதம்மா, நான் உடனே கிளம்பி வரேன். வா வா, நீ பஸ் பதறாத, வா பஸ் பிள்ளை போய் பாப்போம். சார்ஜர் எங்க போச்சு? இங்கதானே வெச்சு சார்ஜர் மத்தியானத்துல இருந்து தேடுறோம், கிடைக்க மாட்டேங்குது. இல்ல நீ சார்ஜர் எங்க பாத்தியா? இசமா என்ன ரத்தம் ஓடுறீங்களா? இல்ல என்ன ஆயிட்டு? இல்ல என்ன ஆயிட்டு? யார்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தா என்ன ஆயிட்டு? இல்ல என்ன ஆயிட்டு சொல், கேட்கவே பதில சொல்ல. நம்ம வயலால நிம்மதியா பத நீ ரைடாயிட்டு இருக்க. என்னல உட்ட ரொம்ப ஓவரா பேசுற. அவைட விட்டு வேண்டாமா, எனக்கு கிடைக்காத அவ யாருக்கும் படிக்க கூடாது. என்னல பைத்தியக்காரங்க பேசிட்டு இருக்க நீ? இப்படிதான் பேச என்னமா பண்ணுவா நீ? என்ன பண்ணுவானா? என்ன செஞ்சா? ரத்தமா இருக்கு, நீ என்ன செஞ்சா? அந்த பிள்ளை நீ என்னல செஞ்சா? நான் லவ் பண்ண பொண்ணு அவ என்ன வேற ஒரு பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சு என்ன விட்டுட்டா. அதனால அவளை எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிச்சு போட்டு அம்மாக்கு வந்து அடிச்சிட்டியோ? அடிச்சு கை வாங்கல வந்துட்டாரமா. அடிச்சா? இல்ல என்ன நீ அடிச்சா? பொட்ட பிள்ளை நீ கை நீட்டி அடிச்சியல? இல்ல உன் மனசுல நீ என்னல நினைச்சிட்டு இருக்கா? பைத்திய முத்தியா பேலையதா? எந்த பிள்ளைகளை அடிச்சு தொலைஞ்சா பரதேசி பேல? அவ என்ன ஏமாத்தா அப்ப எனக்கு எப்படிமா இருக்கும்? என்னடி ஏமாத்துனா? உடைச்சு 3 ஏல உடல உனக்கு என்னல லவ் மாதிரி கேக்குது. இப்போ அந்த பையனை மட்டும் நீ அடிச்சிட்டு வந்திருக்க. அந்த பிள்ளைய யாரால அடிச்சா? இல்ல யார அடிச்சா சொல்லு. சாராவதான் அடிச்சேன். இசுவே, அவ என்ன ஏமாத்திட்டமா? உங்களுக்கு என்னமா தெரிய போகுது? அந்த வரியில உங்களுக்கு எங்கமா தெரியும்? இல்ல சாரா நீ என்ன சாராவ சொல்லுதா? மைக்கேலோட மகளால சொல்லுதா? இல்ல மைக்கேலோட மகளால சொல்லுதா? இந்த கை நீட்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. என்ன பண்ணவே தெரியாது. 2 நிமிஷம் அவள அடிச்ச மாதிரி ஒண்ணு அடிச்சிட்டு போவதுக்கு. ஒரு சிம்பிள்ல ஒண்ணு அடிச்சு வச்சே மண்டை பிடிச்சிட்டு ஓடிடும். எழுதி வாடா நீ மைக்கேலோட வீட்டுக்கு. அம்மா அதுக்கல்ல நீ வாடா. அம்மா சாரா வா, மெதுவா வா. பிடிச்சிக்க. வா உட்காரு, உட்காரு. வழியெல்லாம் பரவாயில்லையாம்மா? ஆமா பரவாயில்ல. வேண்டியது வச்சுட்டு வரட்டாமா? இல்ல வேண்டாமா. இவ்வளவோ படிச்சு சொன்னேலாமா அந்த லவ் எல்லாம் வேண்டாம் வேண்டான்னு. நீ பேச்சு கொஞ்சமாவது கேட்கியா நீ? வாலிய வயசுல இதெல்லாம் வருது. இதுக்காண்டி தானே 1000 நேரம் நான் சொன்னேன், அந்த காதலே வேண்டாமா, அந்த காதல்லாம் மாயை அப்படின்னு நான் எவ்வளவோ உனக்கு எடுத்து சொன்னேன். அம்மா உனக்கு எத்தனை வீடியோ காட்டியிருப்பா, இது நடக்கிற உலகத்துல நடக்கிறதெல்லாம் வீடியோலாம் எடுத்து உனக்கு சொல்லியிருப்பா. எவ்வளவு பேருக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தெல்லாம் காதல் வயதுல ஏமாந்தப்பட்டவங்க கொலை கூட செஞ்சிடறாங்க. இப்போ கடைசியில பாரு அதே நிலைமை தான் உனக்கு வந்து நிக்கி. இதெல்லாம் அம்மா அப்பா படிச்சு சொன்னோம். அந்த வாலிப வயசுல இதெல்லாம் வராதுமா, நம்ம தான் அதை எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லி எவ்வளவோ படிச்சு சொன்னோம். நீ கேட்கவே இல்லை. கல்யாணம் முடிஞ்சு எங்களுக்கு குழந்தை இல்லைம்மா. நாங்க சர்ச்சா போனோம். எங்கேயாவது போய் எங்களுக்கு ஏதாவது கிடைக்காதான்னு சொல்லி கடைசியில் ஏஸ் பண்ண கிஃப்ட்டுமா நீ. அதனாலதான் நீ என்ன கேட்டாலும் நாங்க எல்லாம் சேர்ந்து செஞ்சோம். உனக்கு எல்லாமே பார்த்து செய்யறோம். நீ யூத் மீட்டிங் போறா, பைபிள் வாசிக்கா, டெய்லி காலையில எழுந்துச்சு ப்ரேயர் பண்ற. உனக்கு ஏமா அது தப்புன்னு தெரியல. வேலை செய்யற இடத்துலாம் பிசினஸ் மேன் எல்லாமே சொல்லுவாங்க, அவன் பிள்ளைக்கு ரொம்ப இடம் கொடுக்கா, ரொம்ப செல்லம் கொடுக்கா, இப்பெல்லாம் வளர்க்காத, ஒரு ஆம்பளை பையன் மாதிரி நீ வளர்த்துட்டு இருக்கா அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. நான் என் பொண்ணு அவ்வளோ நம்பிக்கையா இருந்தேன். என் பிள்ளை எது அப்படிலாம் பண்ணவே மாட்டா அப்படின்னு சொல்லி எவ்வளோ நம்பிக்கையா இருந்தேன். என் நம்பிக்கை எல்லாத்தையும் உடச்சிட்டியாமா? இல்லம்மா, நாங்க உனக்கு என்ன குறை வச்சோம் நீ சொன்னா. நாங்க என்ன குறை வச்சு அதுல நீ அந்த பையன் மேல உனக்கு அவ்வளோ அது லவ் இருக்கு என்ன இருக்குது? நாங்க ஏதோ அன்புல குறை வச்சோமா? உனக்கு என்ன வாங்கி தரலன்னு சொல்லி நீ கேட்டு எல்லாம் வாங்கி தந்தோம்மா. இது ஜஸ்ட் மிஸ். கொஞ்சம் நாங்க அங்க வர்றதுக்குள்ள நல்லது உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்ததுனால
ஹாஸ்டல்ல சேர்த்து உன் உயிர் பிழைச்சிச்சு. இல்லை உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்? உனக்காக தான் நாங்கள் வாழையே செய்கிறோம். ஆனால் நீங்கள் அதெல்லாம் யோசிக்கவே இல்லைம்மா. அன்னைக்கு நான் திட்டேன்னு சொல்லி நீ எப்படி அப்பாவை ஏற்றி பேசிட்டு போனா? அன்னைக்கு அவ எவ்வளோ அழுதாலும் தெரியுமா? சின்ன காயம் பட்டாலே என்னால தாங்க முடியாது. நீங்க பாருங்க எனக்கு இவ்வளவு பெரிய கள்ளத்துக்கு போட்டு பாருங்க எவ்வளவு ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. இன்னும் என்ன சொல்ல, உனக்கு 1 வயசு இருக்கும்போது நீ நடந்து வரும்போது கூட அந்த சைக்கிள்ல கீழே விழுந்துட்டான்னு நாங்க எவ்வளவு பதறி துடிச்சோம் தெரியுமாமா? நீ இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்கிய. உனக்கு நல்லவேளை அந்த டைம் உனக்கு போன் அடிச்சு சொல்லணும்னு தோணுச்சா? சொல்றதுக்கு ஒரு ஞாபக சக்தி இருந்துச்சு. அதுவே பெரிய எஸ்போட பெரிய கிருபை இருக்கலாம். சரி விடுமா, இப்பதான் ஒன்னும் பிரச்சனை இல்லை. பாலை வயசுல எல்லாம் நடக்கிறது தான். உனக்கு அது ஒரு பாடமா அமைஞ்சிருக்கு. சரியா? நீ இதுல இருந்து நீ ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிடு. ஏன்னா இதுக்கு பிறகு இந்த தப்பை இதுக்கு பிறகு நீ செய்யாம இருந்துரு. என்னம்மா அப்பா அம்மா சொல்றதெல்லாம் கொஞ்சம் கேட்டு எதுக்கு சொல்றாங்க அதெல்லாம் ஞானத்தோட நடந்துக்கணும். அம்மா உங்களை அழ வச்சதுக்கு ரொம்ப சாரிம்மா. அப்பா உங்க நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப சாரி அப்பா. என்ன மன்னிச்சிருங்க அப்பா. நான் உங்களை வந்து ஒண்ணுமே யோசிச்சு பார்த்தேன். நீங்க என் மேல இவ்வளவு பாசம் வச்சுனா அந்த பையன் கொஞ்சம் பாசம் கண்டதுக்காக பின்னாடி போயிட்டேன். நம்பி உங்களுக்கு கூட இவ்வளவு இருந்து வச்சுட்டு சாரி அப்பா மன்னிச்சுக்கோங்க. அந்த பொய்யான அன்புக்காக உங்க 2 பேருக்கு உண்மையான அன்பை நான் இழக்க பார்த்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அப்பா. மன்னிச்சிருங்க அம்மா. என்னைக்காவது ஒரு நாள் அழுதுருப்பா. நீங்க எப்படி அழுதா பாரு. அலைய வச்சுட்டாரு. அழாதீங்க அறிவிருக்காது உனக்கு. மன்னிப்பு கேளு. என்ன மன்னிப்பு கேளு. என்னடா எதிர்த்து பேசிட்டு இருக்கா? நான் பேசுறேன். இந்த பையன் இந்த பிள்ளையை எப்படி அடிச்சிருக்கால நீ? மனசுல நீனா மனசுல மிருகமா? இல்ல நான் செருப்படுத்து அடிச்சு விடுவேன். நீ எதிர்த்து பேசிட்டு இருக்காத. ஒரு பொம்பளை பிள்ளையை இப்படி அடிச்சிருக்கா தப்பு. என்னடா உங்களுக்கு லவ்? மண்ணா கட்டி லவ்? அம்மா கோபப்படாதீங்க பேசிக்கிடுவோம் நம்ம. இல்லனே உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். நீ உட்காரு. தம்பி உட்காரு தம்பி. தயவு செய்து என்ன மன்னிச்சுக்கிடுங்கனே. நீ என்னமா மன்னிப்பு கேக்குற? இல்ல வாயை மூடு. அமைதி ஆபத்தமா. இல்ல வாயை மூடு. இரு தம்பி, நான் சொன்னா கேளு. கொஞ்சம் அமைதியா இரு தம்பி. இல்ல வாயை மூடு. வாயை மூடு. நீங்க அடிக்காதீங்க. உட்காருங்க. வாயை மூடு. எதிர்த்து பேசாத. தம்பி கொஞ்சம் கோபப்படாத தம்பி. நீங்க என்ன மன்னிச்சுக்கிடுங்கனே. இப்படி ஒரு பையனை நான் பெத்ததுக்கு நான் வெட்கப்படுறேன். இல்ல சிஸ்டர் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பிள்ளையை எப்படி அடிச்சிருக்கா என் பையன்? என் பிள்ளை பழச்சது பெரிய விஷயம் தெரியுமா சிஸ்டர்? என்னல வயசாகுது எம்மா உனக்கு? நீயும் என் பிள்ளை மாதிரிதாம்மா. உனக்கு என்ன வயசாகுது சொல்லு. உங்களெல்லாம் நம்பி பெத்து வளர்த்து ஆளாக்கி காலேஜுக்கு அனுப்புனா எங்க அன்பை காட்டிலும் கடவுளுடைய அன்பை காட்டிலும் உங்களுக்கு 1 நாள் 2 நாள் நம்ம பின்னால சுத்தினா இன்ஸ்டாகிராம்ல போட்டோவுக்கு லைக் பண்ணா மணிக்கணக்கா உங்ககிட்ட போன்ல பேசுறான்னா உடனே எங்க அன்பை காட்டிலும் உங்களுக்கு ஆம்பளை பையனுக்கு அன்பு பெருசா தெரியுது. என்னம்மா? இல்ல உனக்கு இவ அன்பு உனக்கு பெருசா தெரியுதோ சொல்லு. எத்தனை வயசுல ஆகுது? 20 வயசு முடிஞ்சிருக்கால உனக்கு? சொல்லுல சொல்லு. தம்பி இங்க பாரு, அவளை நீ அடிச்சிருக்கா. இது கேஸ் ஆயிட்டுன்னு சொன்னா உங்க அம்மாவை பாத்தியா நீ? நீ ஜெயிலுக்கு போயிட்டா உங்க அம்மா யாரு பாப்பா? அப்பா இருக்கால உனக்கு? எனக்கு ஹஸ்பண்ட் இல்ல பிரதர். என் பையன் மட்டும்தான் எனக்கு, வேற யாருமே கிடையாது. ஏன்னா நீ இந்த பிள்ளைய அடிச்சு நாளைக்கு நீ ஜெயிலுக்கு போயிட்டா அம்மா என்னல செய்வேன்? பிச்சை எடுக்கணுமால அம்மா? இல்ல நீங்க என் கூட இருக்கணும், படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், இதுதானே நான் நினைச்சேன். யாப்ல இப்படி பண்ணுதா? யாப்பா உங்களுக்கு எல்லாம் இந்த லவ்? இந்த யூடியூப் நியூஸ் எத்தனை இடத்துல நம்ம பார்க்கோம் சொல்லுங்க. லவ் பண்ணுதான் வேற ஒருத்திக்கிட்ட அவனுக்கு பழக்கம் ஆயிட்டுன்னா அவன் ஆசிட ஊத்திக்கிட்டான், இல்லைன்னா அடிச்சிருந்தான். இப்ப கூட டெல்லியில ஒரு கேஸ் நடந்துச்சு. நீங்க எல்லாரும் பார்க்கதான் செஞ்சிருப்பீங்க. கத்தி எடுத்து சதக்குன்னு குத்தி விட்டான். இதெல்லாம் உலக அன்பு மாய, எல்லாம் மாய. இப்ப படிக்கிற டைம் நீங்க படிக்கதான் செய்யணும். ஆஸ் பர் பைபிள் லா லவ் தப்பு, காதல் தப்பு. உங்களை படிக்கிறதுக்கு தான் அனுப்புதே தவிர உங்களை லவ் பண்ண சொல்லல. உங்களுக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். ஆண்டவர் எங்களை வச்சிருக்காரு.
நீங்க காலை வச்சுட்டு ஓட வேண்டாம். எங்களுக்கு லைஃப் பார்ட்னர் தேட சொல்லி நாங்க இங்க இருக்கோம். ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரை பிடிச்சுக்கிட்டு அழைச்சிட்டு இருந்தீங்கன்னா இல்லை இன்னைக்கு நீ இந்த பிள்ளைய அடிச்ச இந்த பிள்ளை செத்து போச்சுன்னா நீ என்னல செய்வா சொல்லு. இல்லை நீ என்ன செய்வா? இன்னைக்கு ஒன்னாலும் அம்மா ரெண்டு பேருக்கும் தலை குனிவு. நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி இடத்துல கண்டிய எங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கீங்க. இந்த வாலிய வயசுல இப்படிதான். நீங்க இப்போ அது கோவத்துல நீங்க எதுவும் சொன்னாங்கன்னு வச்சீங்களா, அவங்களுக்கு தப்பா தானே முடிவு எடுப்பாங்க. நீங்க எப்ப பார்த்தா நம்மளோட கோவத்தை காட்டிட்டு சொல்லி தப்பா தான் முடிவு எடுத்துருவாங்க. நம்ம ஒரு பாசமா சொல்லி பார்ப்போம். எசப்ப அந்த உலகத்துல அன்பா தானே போதிக்க வந்தாங்க, நம்ம அன்பால சொல்லி பார்ப்போம். இருக்கா பிரதர், நீங்க நினைக்க மாதிரி இல்ல. அவனுக்கு நான் அன்பா சொல்லாத நாள் இருக்கான்னு கேளுங்க பிரதர். மடியில படுக்க போட்டு சாப்பாடு விட்டு ஐயா ராசா அரசே இப்படி பண்ணக்கூடாதியா, தப்பியா, போகும்போது வரும்போது அத்தனை வசனத்தை சொல்லியிருக்கேன். உலக அன்பு மாயே, ஒரு பிள்ளையை நம்ம பார்க்க கூடாது, நீ இச்சகமா ஒரு பிள்ளையை பார்த்துட்டா நீ விபச்சாரம் செய்தாயிற்று வசனம் சொல்லுது. உலகத்துல இருக்கிற எல்லா காரியத்தையும் நீ அனுபவிக்கலாம், எதுவுமே உனக்கு தகுதியா இராதுன்னு 1000 வசனத்தை சொல்லியாச்சு. ஆனா புத்தி வருமா? வராது பிரதர். நான் சொல்றதா எப்படி புத்தி வரும் தெரியுமா? எதுக்கு அம்மா தேவை தெரியுமா? 20 வயசு ஆகாது முளைக்க முன்னிட்டு இவங்களுக்கு பைக்கு தேவை. பைக்கு அப்பதானே ட்ரின்னு ஓட்டதுக்கு பைக் வேணும், மொபைல் வேணும். அதுக்கப்புறம் என்னது கட்டிங், ஒரே ஹேர் கட்டிங், டை, அது வந்தது போனது, ஜீன்ஸ் டிஷர்ட், கீழே காலில் போடுறதுக்கு உட்லாண்ட் ஷூவு, சுள்ளப்பிக்கிட்டு அலையதுக்கு நம்ம தேவை பிரதர். ஆனா பொட்ட பிள்ளைகளை மட்டும் அதையிலே பார்த்துக்கிடுவா. எதுக்கு உங்களுக்கு எல்லாம் சர்ச்சு? உனக்கு எதுக்குமா சர்ச்சு? சர்ச்சுக்கு போறிய ஆண்டு வசனத்தை கேட்கிய எதுக்கு? ஒழுக்கமா வாழணும், பரிசுத்தமா வாழணும் ஆண்டு சொல்லி கொடுக்கல. பைபிளை தூக்கிக்கிட்டு அலைதிய நீங்களாம் சர்ச்சுக்கு போய். அங்கிள், நான் பண்ண தப்புதான் அங்கிள். என்னோட முன் கோபத்தினால நான் இப்படி பண்ணிட்டேன் அங்கிள். ஆனா நான் கொஞ்சம் கூட அந்த டைம்ல நான் நினைச்சு பாக்குறேன் நான் இவ்வளவு அடிக்கனே, அவளுக்கு உயிர் போயிட்டேன்னா நீங்க ரெண்டு பேரும் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு கூட எனக்கு தெரியல அங்கிள். இவ்வளவு அடிச்சு இஃப் இன்கேஸ் அவ இறந்துட்டானா எனக்கு என்ன நிலமாவும் கூட நினைக்கலாம் அங்கிள். எங்க அம்மாக்கு என்ன நிலமாவும் கூட நான் நினைக்கலாம் அங்கிள். மாமி என்னையும் மன்னிச்சிருங்க மாமி, நான் பண்ணது தப்புதான் மாமி. இது என்னோட முன்கோபத்தினால நான் இப்படி தெரியாம பண்ணிட்டேன் மாமி. அம்மா என்ன மன்னிச்சிருங்க அம்மா. நான் கொஞ்சம் கூட நினைக்கலாமா நான் அவளை அடிச்சுட்டு உங்களுக்கு என்ன நிலமாவும் எனக்கு என்ன நிலமாவும். இப்ப இங்கே என்ன போலீஸ் பிடிச்சிட்டு போயிருந்தா கூட, நான் கம்பெனி இருந்தா கூட உங்களுக்கு என்ன நிலமாவும் நான் நினைச்சு பாக்கலாமா? உட்கார வச்சு சோறு போட கூடிய நேரத்துல நான் ஜெயில இருந்து உங்களையும் தவிக்க விட்டு நானும் தவிச்சிட்டு இருந்தா இது எதுவுமே இந்த மரமண்டிக்கு தெரியலமே, என்ன மன்னிச்சிருங்க அம்மா. அப்படிலாம் சொல்லாதையா. நீ என்கிட்ட இப்படி பேசி எத்தனை வருஷம் ஆயிட்டு தெரியுமா? இப்பயாவது உனக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு. என்ன மன்னிச்சிரு சாரா. நான் தெரியாம பண்ணிட்டேன் சாரா. எனக்கு அந்த டைம்ல கோவம் எதுக்கு வந்துட்டேன்னா, நீ என்ன விட்டுட்டு இன்னொரு பையன் பின்னாடி போனது என் மனசு ஏத்துக்கல சாரா. அதனாலதான் சாரா என்ன மன்னிச்சிரு சாரா. ஐம் சோ சாரி. என்னையும் மன்னிச்சிரு மார்க். நான் உன்னைய மன்னிச்சேன். அது மட்டும் இல்லாம அம்மா அப்பா ஆண்டி உங்களையும் நாங்க 2 பேரும் இந்த மாயையில விழுந்து உங்க 3 பேர்த்தையுமே நாங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். எங்களை ரொம்ப மன்னிச்சிருங்க. நீங்க துக்கப்பட்டதை விட ஏசப்பா இன்னும் ரொம்பவே துக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க நெஞ்சிலதான் ஆணி அடிச்ச மாதிரி ஏசப்பாக்கு இருந்திருக்கும். நாங்க முன்மாதிரியா இருக்கிற நாங்களே இப்படி விழுந்துட்டோம்னா எங்களைதான் சொல்லணும். மன்னிச்சுக்கோங்க. இனி நல்ல நண்பர்களா நீங்க இருங்க. நல்ல நண்பர்களா இருக்கு உலகத்துக்கு நீங்க சாட்சியா இருங்க. கண்டிப்பா இருப்போம் அங்கிள். இனிமே நாங்க இந்த மாதிரி பண்ண பாவத்தை எங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல எங்க காலேஜ் இருக்கிற யாரையுமே நாங்க பண்ண விட மாட்டோம். அதே மாதிரி நாங்க தான் முன்மாதிரியா இருக்கணும். நாங்களே இந்த மாதிரி இதுல பண்ணிட்டு நாங்களே கிறிஸ்துவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே பாவத்தை பண்ணிட்டு ஒரு எக்ஸாம்பிளா கூட நாங்க எதுவுமே இல்லாம இருந்திருக்கோம். ஆனா என்ன அப்படி இருக்க மாட்டோம் அங்கிள். கண்டிப்பா நாங்க எல்லாருக்குமே முன்மாதிரியா இருப்போம் அங்கிள். எங்களை மன்னிச்சிருங்க அங்கிள். நீங்க 2 பேரும் எப்படி தெரியுமா இருக்கணும்? நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். பைபிள் என்ன வசனம் சொல்லுது? உன் இள வயதை குறித்து உன்னை யாரும் அசட்டை பண்ணாதபடிக்கு உன் நடக்கையிலும் உன் பேச்சிலும் உன் கற்பிலும் எல்லாத்துக்கும் மாதிரியா இரு வசனம் சொல்லுதுல. அதே மாதிரி நீயும் சரி
சாராவும் சரி 2 பேரும் மாதிரியா இருக்கணும் எல்லா வாலிய பிள்ளைகளுக்கும். இப்போ வாலிய பிள்ளைகள் மத்தியில லவ் ஃபெயிலியர்னா உடனே சூசைட் அட்டம் பண்ணியிருந்தாங்க, ஒன்னு ட்ரக்ஸ் அடிக்ஷன் ஆயிருந்தாங்க, இல்ல அப்படின்னா பொம்பளை பிள்ளைகள் எந்தாவது ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. அப்ப இப்படிப்பட்ட பிள்ளைங்களும் உங்க காலேஜ்ல இருப்பாங்க. நீங்க உங்களோட சாட்சி எல்லாம் எடுத்து சொல்லி ஏசப்பாவோட அன்பை சொல்லி உங்க காலேஜ்ல நீங்க ஒரு பெரிய ரிவைவலை கொண்டுட்டு வரணும். நீங்களாம் எழுப்புதலின் பிள்ளைகள். சரியாமா? சரியா சாரா? இனிமேல் நீங்க 2 பேர் தான் மாதிரியா இருக்கணும். நீங்க இப்படி எப்போ மாறுறீங்களோ அப்பதான் ஏசப்பா உங்களை குறிச்சு சந்தோஷப்படுவாங்க. நம்மளுக்கு இப்ப நல்ல பைபிள் இருக்கு, நமக்கு நல்ல ஆராதனை இருக்கு, நமக்கு நல்ல தேவ செய்தியை கேட்க முடியுது. ஆனா யோசிப்பு காலத்துல அப்படி செய்தியும் கிடையாது, பைபிளும் கிடையாது, ஆராதனையும் கிடையாது. ஆனா அவர் எவ்வளவு பரிசுத்தமா இருந்தாரு தெரியுமா? போத்திபார் மனைவி வரும்போது அவர் அவ்வளவு அவரோட பரிசுத்தத்தை காத்துக்கிட்டாரு. அதே மாதிரி நீங்க 2 பேரும் நீங்க உங்க பரிசுத்தத்தை நல்லா காத்துக்கிடணும். சரியா பிள்ளைகளா? இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களே, இந்த நாடகத்தின் மூலியமா நாங்க உங்களுக்கு காட்டி இருக்கிற ஒரு சில கதைகள், ஒரு சில குறு நாடகங்கள் எல்லாமே வெறும் ஒரு 5% மட்டும்தான். ஆனா நீங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பார்க்கோ இல்ல ஏதாவது ஒரு கார்டனுக்கோ உங்க சின்ன பிள்ளைல கூட கூட்டிட்டு போக முடியாது. அந்த அளவுக்கு அட்டூழியம் நடந்துட்டே தான் இருக்கு. இதுவும் மித்தவங்களை நம்ம சொல்லி பிரயோஜனமே கிடையாது. பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போற வாலிப பிள்ளைகளும் வாலிப பசங்களும் தான் முக்கியமா இந்த பாவத்துல விடுறாங்க. தயவு செய்து உங்க வாலிப நாட்களை இப்படி பாவத்தை நீங்க பண்ணவே செய்யாதீங்க. உங்க பரிசுத்தத்தை நீங்க கெடுத்துக்கிடாதீங்க தயவு செய்து. உங்களுக்கு நம்ம யோபும் அவங்க அவ்வளவு அழகா சொல்றாங்க, அதிகாலையில எழும்பி தன் பிள்ளைகள் சிந்தனையில கூட பாவம் செஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க அதிகாலை போய் பலி செலுத்துறாங்க. அப்ப நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். எப்படி வேலை நம்ம நடக்கணும்னு ஆண்டவர் நமக்கு போதிக்கிறாரு, நம்ம எந்த வழியில நடக்கணும்னு ஆண்டவர் நமக்கு கற்று தராரு. மித்தவங்களுக்கு கூட தெரியாது. சரி, பைபிள் அறியாதவங்க அறிஞ்ச நாமளே இப்படி தப்பு பண்றது ரொம்ப பெரிய தப்பு. தயவு செய்து இதை பார்த்துட்டு இருக்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க மனம் திரும்பல அப்படின்னா கடைசியில உங்களுக்கு முடிவு ரொம்ப பரிதாபமா இருக்கும். கண்டிப்பா நீங்க செய்கிற ஒரு காரியமும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. நான் கடைசி காலத்துல ஆண்டருக்கு நீங்க பதில் கொடுத்தே ஆகணும். இப்பவும் உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஏசப்பா, என் இளம் வயதுல நான் செஞ்ச பாவத்தை மன்னிங்க ஏசப்பான்னு நீங்க இப்பவுமே ஒப்பு கொடுத்து ஜெபித்தீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் உங்க பாவத்தை மன்னிக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். சப்போஸ் இந்த பாவத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இன்னைக்கு நீங்க எல்லாத்தையும் விட்டு மறந்துருங்க. தயவு செய்து நீங்க மறந்துருங்க. உங்க போன்ல போட்டிருக்க லாக்கை நீங்க எடுத்து ஓப்பன் மைண்டடா நீங்க ஆயிருங்க. சரியா பிள்ளைங்களா? அதனால நீங்க எல்லாரும் மாறுவீங்கன்னு நாங்க நம்புறோம்.